الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم التاجر الصدوق الأمين مع النبيين والصديقين والشهداء والصالحين رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுவின் இறுதி தூதர் எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்து கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்து கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. அவனுடைய மேலான ரஹ்மத்தை கொண்டு நம் அனைவர்களையும் அரவணைத்துக் கொள்வானாக. இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. எங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கி தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா தொழுகையை எங்கள் மீது கடமையாக்கினான். பருவ வயதை அடைந்த ஒரு முஸ்லீம் நாளாந்தம் 5 நேரம் தொழுவதை எங்கள் மீது அல்லாஹு தஆலா பர்லாக்கி வைத்திருக்கின்றான். இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, மன் தரக்க ஸலாத முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர், தொழுகைக்குரிய நேரம் வந்தும்
யார் ஒருவர் வேண்டுமென்றே அந்த தொழுகையை தொழாமல் விட்டு விடுகிறானோ அவன் காஃபியராகி விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு காஃபிருக்கும் இடையில இருக்கின்ற வித்தியாசம் வேறுபாடு தொழுகையாகும். ஆக தொழுகை என்பது நான் முஸ்லீமாக இருக்கிறேன், அதை கொண்டு நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று ஒரு அடியான் தன்னுடைய அடிமைத்துவத்தை ஒரு நாளைக்கு 5 தடவைகள் சுஜூது செய்வதன் மூலமாக தொழுவதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு நிரூபிக்கின்ற ஒரு மாபெரும் அமல் தான் தொழுகை ஸலா. இந்த தொழுகையிலும் சில நேரங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சிறப்பித்து சொன்னார்கள். அஃதலு ஸலா, தொழுகைகளிலேயே அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகையாகும். அந்த ஃபஜ்ருடைய தொழுகையிலும் விருப்பமான தொழுகை வெள்ளிக்கிழமை நாளையிலே தொழுகின்ற ஜும்ஆவுடைய ஃபஜ்ர் தொழுகையாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சொன்னார்கள். அப்படியான ஒரு முபாரக்கான ஜும்ஆவுடைய அதிகாலை பொழுதை அடைய செய்து ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் அல்லாஹ் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கின்றான். அவனுடைய மேலான அருட்பாக்கியமும் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் அனைத்து பரக்கத்துகளும் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தினர் மீதும் எம்மின் மீதும் சொரிவதற்கு நம் அனைவர்களையும் அல்லாஹ் தகுதியுள்ள மக்களாக்கி தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, வெள்ளிக்கிழமை நாள் என்று சொல்லுகிற போது நாட்களிலேயே மிக மிக சிறந்த நாள் ஜும்ஆவுடைய வெள்ளிக்கிழமை நாளாகும். அந்த அளவுக்கு இந்த நாளினுடைய மகத்துவங்களை மாண்புகளை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். அவற்றை புரிந்தவர்கள் முடியுமான வரைக்கும் சாலிஹான அமல்களை கொண்டு இந்த நாளை கண்ணியப்படுத்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை நாளை நீங்கள் அடைகிற போது என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு ஸலவாத்தும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. உங்களுடைய ஸலவாத்தின் மூலமாக நாளை மஹ்ஷர் மைதானத்தில் என்னுடைய ஷஃபாஅத்திற்கு தகுதியுள்ள மக்களாக நீங்கள் ஆகுவீர்கள். ஆக ஜும்ஆவுடைய நாளை அடைகிற போது என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை எப்போது ஆரம்பிக்கிறது என்றால், வியாழக்கிழமை சூரியன் மறைந்ததிலிருந்து வெள்ளிக்கிழமை சூரியன் மறைகின்ற நேரம் வரைக்கும் உண்டான நேரங்கள் அனைத்தும் வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நாளினுடைய நன்மைக்குரிய நேரங்கள், காலங்கள். வெள்ளிக்கிழமை நாளை அடைகிற போது அதிகமாக நபிகளார் மீது சலாமும் சொல்ல வேண்டும். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. யாருக்காவது ஒருவருக்கு ஒரு கேள்வி எழலாம், ஏன் நபிகள் மீது அதிகமாக நாம் சலாம் சொல்ல வேண்டும், ஸலவாத்து சொல்ல வேண்டும், அது எங்களுடைய விருப்பத்தில் எங்களுடைய இஷ்டத்தில் உள்ளதா என்ற ஒரு கேள்வி எழலாம். அதற்கு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பதில் சொல்லுகிறான், அது உங்களுடைய விருப்பத்தில் உள்ளதல்ல, உங்களுடைய இஷ்டத்தில் உள்ளதல்ல, அது என்னுடைய கட்டளை என்று அல்லாஹு தஆலாவுடைய ஏவல் கட்டளை எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக நான் அந்த நபியின் மீது ஸலவாத்தை சொல்லுகிறேன், என்னுடைய மலக்குகள் ஸலவாத்தை சொல்லுகிறார்கள். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, முஃமின்களே, நீங்களும் அந்த நபியின் மீது சலாமும் சொல்லுங்கள், ஸலவாத்தும் சொல்லுங்கள். ஆக தொழுகைகளில் இறுதி அத்தஹியாத்திலே நபிகளார் மீது ஸலவாத்தை சொல்லுவது ஃபர்லான ஒரு ஓதலாகி இருக்கிறது. அதே போல அத்தஹியாத்தை ஓதுகிற போது அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாம் சொல்லுவது கூட அந்த அத்தஹியாத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்றது. என்றால் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ, கருத்து புரிந்தோ புரியாமலோ, நாளாந்தம் ஃபர்லான தொழுகைகளில் மாத்திரமல்ல, சுன்னத்தான நபிலான தொழுகைகளிலும் அந்த நபிகள் மீது சலாமும் சொல்லுகிறோம், ஸலவாத்தும் சொல்லுகிறோம். இதற்கு மேலதிகமாகத்தான் அதிகமாக நாங்கள் அந்த நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக வெள்ளிக்கிழமை தினம் என்பது இப்பேற்பட்ட நன்மைகளுக்குரிய ஒரு நன்னாளாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை தினத்திலே சூரா கஹ்ஃபை ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்து வருகின்ற ஜும்ஆ வரைக்குமான காலப்பகுதிக்குள் உங்களுடைய சிறு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். சூரா கஹ்ஃபை ஓதுகின்றவர்களுடைய முகத்தில் அல்லாஹு தஆலா ஒரு நூரை பிரகாசத்தை உண்டாக்குவான் என்று சொன்னார்கள்.
அவருடைய உள்ளமும் அவருடைய முகமும் ஒளியினால் பிரகாசம் அடையும் என்று சொல்லிய நபிகளார் அவர்கள், தஜ்ஜாலினுடைய ஷர்றுகள் தீங்குகளிலிருந்து பாதுகாப்படைவீர்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று சொன்னார். வெள்ளிக்கிழமை தினத்திலே சூரா கஹுவை ஓதிக்கொள்ளுங்கள். சூரா கஹுவை வெள்ளிக்கிழமையிலே ஓதிக்கொள்ளுகின்றவர்களுடைய வீடுகளிலும் அவர்களுடைய உள்ளங்களிலும் சக்கீனா என்கின்ற அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்கிக் கொண்டே இருக்கும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதர்சனமாக சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை எங்களுக்கு பகிர்ந்து சொன்னார்கள். ஒரு சஹாபி தன்னுடைய வீட்டிலே வெள்ளிக்கிழமை இரவையிலே உட்கார்ந்து கொண்டு சூரா கஹுவை ஓதிக்கொண்டிருந்தார். அவருடைய வீட்டு வாசலிலே அவருடைய ஒட்டகங்கள் 2 கயிறுகளினால் இறுக்கமாக கட்டப்பட்டிருந்தது. சூரா கஹுவை ஓதிக்கொண்டிருக்கிற போது அந்த 2 ஒட்டகங்களும் அந்த கயிறை அறுத்து கொண்டு ஓடுவதற்கு அது முயற்சி செய்கிறது. கொஞ்ச நேரம் இவர் அதனை பார்த்து கொண்டிருந்து தன்னுடைய ஓதலை நிப்பாட்டி விட்டு அந்த ஒட்டகத்துக்கு என்ன நடந்தது என்று போய் பார்க்கிற போது இவர் குர்ஆனை ஓதி நிறுத்தியவுடன் அந்த ஒட்டகம் அமைதியாக நிற்கிறது. மீண்டும் வந்து ஓத ஆரம்பிக்கிற போது மீண்டும் அந்த ஒட்டகம் தன்னுடைய இறுக்கமான கயிறுகளை அறுத்து கொண்டு ஓட முயற்சி செய்கிறது. இப்படியாக ஒரு வாராக அவர் சூரா கஹுவை ஓதி முடித்து விட்டார். மறுநாள் காலை தன்னுடைய வீட்டில் நடந்த இந்த நிகழ்வை தன் நபிகளாரிடத்திலே சென்று அந்த சஹாபி சொன்னார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சூரா கஹுவை ஓதியது போது அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய மலக்குகள் சக்கீனா என்கின்ற ரஹ்மத்தோடு கூட்டம் கூட்டமாக மேக கூட்டங்களைப் போல உங்களுடைய வீட்டுக்கு அவர்கள் இறங்கி வந்தார்கள். அதை உங்களுடைய கண்கள் பார்க்கவில்லை. உங்களுடைய கண்கள் பார்க்காத அந்த காட்சியை அல்லாஹுடைய படைப்பு இந்த ஒட்டகத்துடைய கண்கள் பார்த்தது. அது பயந்து போனது, மிரண்டு போனது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக குர்ஆனை ஓதுவதும் வெள்ளிக்கிழமையில் சூரா கஹுவை ஓதுவதும் சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. அதனுடைய நன்மைகளை நாம் எப்போது புரிந்து கொள்வோம் தெரியுமா? எங்களுடைய உயிர் எங்களுடைய உடலை விட்டு சென்றதற்கு பிறகுதான் அதனுடைய மலையளவு நன்மைகளை நாம் புரிந்து கொள்வோம். அதற்கு பிறகு குர்ஆனை எடுத்து ஓதுவதற்கு எம்மால் முடியாத நிலை வந்துவிடும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை நாளை அடைகிற போது அதனை ஏனைய நாட்களைப் போல அலட்சியமாக கழித்து விடாதீர்கள். அதற்கு உங்களை தயாராக்கி கொள்ளுங்கள். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் படைத்த படைப்பினங்களில் 2 படைப்பு மாத்திரம்தான் அல்லாஹ்வை வணங்குவதற்காகவே அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒட்டகத்தை அல்லாஹ் தன்னை படைப்பதற்கு வணங்குவதற்காக அல்லாஹ் படைக்கவில்லை. யானையை அல்லாஹ் தன்னை வணங்குவதற்காக படைக்கவில்லை. சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் மிகப்பெரிய படைப்பாக படைத்திருக்கிறான், தன்னை வணங்குவதற்காக படைக்கவில்லை. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். என்னை இபாதத் செய்வதற்காக நான் படைத்த படைப்பு 2. ஒன்று இன்சான், மனிதன். அவனை நான் படைத்திருக்கிறேன். அவன் வீணுக்காக விளையாட்டுக்காக படைக்கவில்லை. நான் அவனை என்னை வணங்குவதற்காக படைத்திருக்கிறேன். என்னை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட 2வது படைப்பு ஜின்னினம். அல்லாஹு தஆலா இதனை அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையை இபாதத்தாக நாங்கள் எவ்வாறு மாற்றிக்கொள்வது என்பதை பற்றி நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இபாதத் என்பது வெறுமனே தொழிலுக்கு செல்லாமல், வீட்டுக்கு செல்லாமல், மனைவி மக்களை பார்க்காமல் பள்ளி மூலையிலே உட்கார்ந்து கொண்டு தஸ்பீஹை உருட்டி கொண்டிருப்பது மட்டுமல்ல இபாதத். அப்படி நினைக்க கூடாது. அல்லாஹு தஆலா இபாதத் செய்வதற்காகவே என்னை படைத்திருக்கிறான் என்றால் என்ன கருத்து அதிலே உள்ளடங்கி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். வீதியிலே ரோட்லே சென்று கொண்டிருக்கிற போது இபாதத் என்ன இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் முகமலர்ச்சியோடு நீங்கள் அவர்களை முகம் கொடுங்கள், புன்முறுவலோடு அவர்களை பாருங்கள். அது இபாதத் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த ஒரு அற்பமான நன்மையான காரியத்தையும் இழிவாக பார்க்காதீர்கள், கேவலமாக பார்க்காதீர்கள். இதிலே நன்மை இருக்கிறதா, இதிலே இஸ்லாம் இருக்கிறதா, இது சதகாவா, அப்படி நினைக்காதீர்கள். அல்லாஹுடைய தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரோட்ல போய் கொண்டிருக்கும் போது கல், முள், கண்ணாடி துண்டு போன்றவைகளை எடுத்து ஓரமாக்குவது இருக்கிறது. இதைவிட பெரியதொரு தர்மத்தை நீங்கள் செய்துவிட முடியுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் எப்படியாவது தப்பி பிழைத்து விட்டு அதிலே கடந்து விடுவீர்கள். பின்னால் ஒரு கண் தெரியாத ஒரு அந்தகர் வந்து அதிலே மாட்டிக்கொள்ளுவார்.
ஒரு வயோதிபருடைய காலை அது குத்தி பதம் பார்த்து விடும். சிறுபிள்ளைகள் நடந்து செல்லுகிற போது அந்த கல்லும் முள்ளும் அவர்களுடைய காலுக்கு பங்கம் ஏற்படுத்திவிடும். அதனால் உங்களுடைய சுயநலத்தை மாத்திரம் பாதுகாக்காதீர்கள், கவனத்தில் கொள்ளாதீர்கள், நீங்கள் அதனை அகற்றுங்கள் என்று சொல்லுகிறார்கள். மதீனாவில் வாழ்ந்த ஒரு வாலிபன் ஒரு நாள் பொழுது மதீனாவின் வீதியிலே சென்று கொண்டிருக்கிற போது கண் எதிரே ஒரு காட்சியை பார்த்தார். ஒரு மரத்தினுடைய கிளை ஒடிந்து கீழே விழுந்திருக்கிறது. மக்கள் எல்லாம் அதை கடந்து ஒரு வாராக சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த மதீனாவில் வாழ்ந்த வாலிபன் யோசிக்கிறான், நானும் அவர்களைப் போல கடந்து சென்று விடலாம். என் பின்னால் வருகின்ற கண் தெரியாத ஒருவர், மற்றவர்களுடைய உதவியோடு வருகின்ற ஒரு வயோதிபர், சிறுபிள்ளைகள் இந்த மரக்கிளையை எவ்வாறு கடந்து செல்வார்கள் என்று யோசித்து வீதியின் குறுக்கே விழுந்து கிடக்கின்ற அந்த மரக்கிளையை எடுத்து ஓரமாக்கி அகற்றி பாதையிலே செல்லுகின்ற வருகின்றவர்களுக்கு வசதியாக அதனை ஓரமாக்கி விட்டார். இந்த செய்தி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காதுக்கு போன போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபரை அழைத்து பாராட்டினார்கள். 2 வார்த்தைகளை சொல்லி அவனுடைய மனதை ஆறுதல் படுத்தி பாராட்டி சொன்னார்கள். முதலாவது சொன்னார்கள், யா ஃபுலான், வாலிபரே, ஷக்கர் அல்லாஹ், ரோட்ல குறுக்கால கிடந்த மரக்கிளையை அகற்றி பாதையிலே செல்லுகின்றவர்களுக்கு நீங்கள் வசதி செய்து கொடுத்தீர்களே, இதனால் அல்லாஹ் உங்களுக்கு நன்றி செலுத்தினான். அருஷுடைய ரஹ்மானுடைய ஷுக்குர், நன்றி. நாம் தான் அடியார்களாகிய நாம் தான் ஹாலிக் ஆகிய அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ், தும்மல் போனாலும் அல்ஹம்துலில்லாஹ், வீட்டுக்குள் போனாலும் அல்ஹம்துலில்லாஹ், வாகனத்தில் பயணம் செய்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், இடிமின்னலிருந்து பாதுகாப்பு அடைந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், விபத்திலிருந்து ஆக்சிடென்டிலிருந்து பாதுகாப்பு அடைந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். மூச்சுக்கு மூச்சு நாம் தான் அந்த ரப்புக்கு நாங்கள் ஷுக்கூர் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ரப்பு எங்களுக்கு ஷுக்கூர் செய்கின்றான். எப்போது தெரியுமா? சமூகத்துக்காக நாங்கள் நலவுகள் செய்கிற போது அந்த ரப்புடைய ஷுக்குரை நாம் பெற்ற, நன்றியை பெற்ற அல்லாஹுடைய நல்ல அடியார்களாக இந்த பூமியிலே நாம் வாழ்கிறோம். அந்த செயலை செய்த, சமூக சேவையை செய்த வாலிபனை பார்த்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஷக்கர் அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நன்றி செலுத்தினான். 2வது சொன்னார்கள், ஃபகஃபர் அல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விட்டான். இது ஒரு சாதாரண ஒரு வாலிபனுக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம். கண்ணியத்திற்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். இபாதத் செய்வதற்காகவே அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கின்றான் என்றால் இந்த இபாதத் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். வெறுமனே மஸ்ஜிதிலே அல்ல, வெறுமனே காபத்துல்லாஹில் அல்ல, நாம் நோட்கின்ற நோன்பில் மாத்திரம் அல்ல, குர்ஆனை பக்கம் பக்கமாக ஓதுகின்ற ஜுசுக்களிலே அந்த இபாதத்தை மாத்திரம் காண முடியாது. மக்களோடு மக்களாக பழகுகின்ற போது அவர்களுக்கு இடையூறு தராமல் நல்ல முறையிலே நல்லிணக்கத்தோடு சிரித்த முகத்தோடு வருகின்ற வாடிக்கையாளர்கள், கஸ்டமர்களோடு பழகுங்கள். அங்கே இபாதத் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். உங்களை தேடி வருகின்ற கஸ்டமர்கள், வாடிக்கையாளர்கள் பெண்களாக இருக்கிற போது அவர்களுடைய பார்வையை உங்களுடைய பார்வையோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது உங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். உங்கள் கண்கள் ஜினாவிலிருந்து பாதுகாக்கப்படும் என்று சொன்னார்கள். ஒரு பஜாரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நாளாந்த வந்து செல்லுகிறீர்கள். இந்த பஜாருடைய வாழ்க்கையை எவ்வாறு இபாதத்தாக மாற்றிக்கொள்வது? கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நாளை சுவர்க்கத்திலே நபிமார்களோடு, சித்தீகீன்களோடு, ஷுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு இருக்கின்ற பாக்கியத்தை பெற்ற அந்த மனிதன் யார் தெரியுமா? குர்ஆனை சுமந்த ஹாஃபில் அல்ல, தொழுகை நடாத்துகின்ற ஹலரத்மார்கள், இமாம்கள் அல்ல, உலமாக்கள் அல்ல, அவனுடைய கஅபாவை தவாஃப் செய்த ஹாஜிகள் அல்ல. அல்லாஹ் சொல்லுகின்ற, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன், ஒரு வியாபாரி நபிமார்களோடு உயர்ந்த தரத்திலே இருப்பார் சுவர்க்கத்திலே. அந்த சுவர்க்கத்திலே நபிமார்கள் இருப்பார்கள், சித்தீகீன்கள், வாழ்க்கையில் தப்பித்தவரையாவது பொய் பேசாத உண்மை பேசியவர்கள் இருப்பார்கள், சாலிஹான நல்ல மக்கள் இருப்பார்கள்.
வஷ்ஷுஹதா, அல்லாஹ்வுக்காகவே அல்லாஹ் கொடுத்த அந்த ஒரே ஒரு உயிரை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்த தியாகிகளோடு அவர்கள் இருப்பார்கள். எப்பேற்பட்ட பாக்கியம்! இதை அடைந்து கொள்ள முடியுமா? வியாபாரிகளாக உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தந்திருக்கிறார்கள். உண்மை பேசி வியாபாரம் செய்யுங்கள், ஏமாற்றாதீர்கள், மோசடி செய்யாதீர்கள், பொய் பேசாதீர்கள். கடன் வாங்கினால் அந்த கடனை குறித்த தினத்திலே கொடுத்து முடித்து விடுங்கள். சந்தர்ப்பத்தை பார்த்து விலையேற்றத்தை அதிகரித்து உங்களுடைய வியாபாரத்திலே கொள்ளை முதல் கொள்வதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அது வருகின்ற வழியை நீங்கள் அறிவீர்கள், அது எந்த வழியிலே செல்லுகிறது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஹலாலான பணத்தை கொண்டு உங்களுடைய குடும்பத்தாருக்கு உணவு வாங்கி கொடுங்கள். அந்த ஹலாலான பணத்தின் மூலமாக உங்களுடைய மனைவி உணவு உட்கொள்ளட்டும். ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலமாக உங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு உண்ண கொடுங்கள், பருக கொடுங்கள், ஆடைகள் வாங்கி கொடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய உடம்பிலே ஓடுகின்ற இரத்தம் ஹலாலாக ஓடட்டும் என்று சொன்னார்கள். யார் ஒருவர் ஹராமான பணத்தின் மூலமாக, வட்டியின் மூலமாக, ஏமாற்றுதல் மூலமாக, பதுக்கல் வியாபாரத்தின் மூலமாக, மோசடி செய்து, பொய் பேசி, மற்றவர்களுடைய வயிற்றில் அடித்து யார் வியாபாரம் செய்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு உண்ண கொடுப்பாரோ அவருடைய உடம்பில் ஓடுகின்ற இரத்தம் ஹராமான இரத்தம். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு தான் கெஞ்சி கெஞ்சி யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா ரப்பே என்று கெஞ்சி கெஞ்சி துஆ கேட்டாலும் அவருடைய தலைக்கு மேலால் கூட அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, உயர்த்தப்பட மாட்டாது. அல்லாஹு தஆலா கேட்கிறான், நீ உண்ட உணவு ஹராமாகி இருக்கிறது, எவ்வாறு உன்னுடைய இபாதத் துஆவை நான் ஏற்றுக்கொள்வது என்று அல்லாஹ் கேட்கிறான். நீ அணிந்திருக்கின்ற உன்னுடைய ஆடை ஹராமான பணத்தை கொண்டு நீ வாங்கி உடுத்திருக்கிறாயே, உன்னுடைய தொழுகையை, உன்னுடைய துஆவை நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்று கேட்கிறான். ஹலாலான உணவை கொண்டு உண்ட உடலும் அதில் ஓடுகின்ற இரத்தமும் அந்த சதையும் அந்த உடல் மாத்திரமே சுவர்க்கத்திற்கு தகுதியானது. ஹராமான வருமானத்தை கொண்டு லஞ்சம், மோசடி இப்படியானவற்றை நான் அடுக்கிக் கொண்டு செல்வதற்கு விரும்பவில்லை. ஹலாலுக்கு மாற்றமாக ஹராமான முறையில யார் ஒருவன் சம்பாதித்து தானும் உண்டு தன் மனைவி பிள்ளைகளையும் வளர்த்து கொண்டிருக்கிறானோ, ஹராமான உணவினால் வளர்ந்த உடம்பு நரகத்திற்கே தீனியாக, இரையாக அமையும் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உண்மை பேசி வியாபாரம் செய்யுங்கள், நீதியாக வியாபாரம் செய்யுங்கள், இஸ்லாத்தின் வழிகாட்டல்களை பின்பற்றி வியாபாரம் செய்யுங்கள். அது ஒரு இபாதத் என்று சொன்னார்கள். இதனைத்தான் அல்லாஹ் சொன்னான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதனை படைத்திருப்பதெல்லாம் அவன் நினைத்தவாறு வாழ்வதற்கல்ல, என்னை இபாதத் செய்வதற்கு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்றைய நாளை எவ்வாறு இபாதத்தாக நாம் மாற்றிக்கொள்வது? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலையிலே கண் விழித்தோமா, முதலாவது எங்களுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், படைத்த ரப்புக்கு ஷுக்ர், நன்றி. ஏன்? எத்தனையோ பல மக்கள் எங்களை போடு படுத்துறங்கினார்கள், கண் விழிக்காமல் நிரந்தர தூக்கத்திலே மௌத்தாகி போன செய்தியை கேள்விப்பட்டோமா இல்லையா? நேற்றிரவு நன்றாக தொழுதார்கள், எங்களோடு தான் தொழுதார்கள், எங்களோடு தான் சாப்பிட்டார்கள், ஒன்றாகத்தான் பழகினோம், ஒன்றாகத்தான் பேசினோம். காலையில் கண் விழிக்கவில்லை, செய்தி வருகிறது தூக்கத்திலே மௌத்தாகிவிட்டார். அந்த தூக்கத்தில் அவனை மௌத்தாக்கி அல்லாஹ் என்னை ஹயாத்தை தந்து அல்லாஹ் என்னை வாழ வைத்திருக்கிறான் என்றால், அந்த ரப்பு இந்த பூமியில என்னை வாழ வைப்பதற்கு, சுஜூதி செய்வதற்கு, இன்னும் சுவாசிப்பதற்கு அல்லாஹ் எனக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறானா இல்லையா? இதற்குத்தான் காலையில் எழுந்தவுடன் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் பெற்றோருக்கும் சலாம் சொல்வதற்கு முன்னால் எங்கட நாவிலிருந்து வருகின்ற முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இது இபாதத். எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையை ஆரம்பிப்பது ஒரு இபாதத். காலையில் எழுந்தீர்கள், சுபகு தொழுதீர்கள், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நாளினுடைய பரக்கத்தை அல்லாஹ் 3 விடயங்களிலே வைத்திருக்கிறான். ஒன்று, ஃபஜ்ர் தொழுகையினுடைய சுன்னத்து தொழுகையில் இன்றைய நாளுடைய பரக்கத் இருக்கிறது. ஃபஜ்ர் தொழுகையினுடைய சுபகிலே இருக்கின்ற, சுபகு தொழுகையிலே சுன்னத்தான தொழுகையிலே இருக்கின்ற பரக்கத் இந்த உம்மத்தி அறிந்து கொள்ளவே முடியாது. சொன்னாங்க, கைரு துன்யா வமா ஃபீஹா, ஒரு மனிதனுடைய கையில் இந்த முழு உலகமும் கிடைப்பதை விட மேலானதுதான் ஃபஜ்ர் தொழுகையினுடைய சுன்னத்தான 2 ரக்காத் தொழுகை என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்கிக் கொள்ள முடியுமா?
கட்டுக்கட்டாக அடுக்கடிக்கு பணத்தை வைத்துக் கொண்டால் மாத்திரம் அதனுடைய பெருமதி எங்களுக்கு விளங்குகிறது. இந்த துனியாவுக்கு என்ன பெருமதி இருக்கிறது? இந்த முழு உலகத்தையும் அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்கையிலே தந்தால் என்னுடைய நிலை என்ன? இந்த முழு உலகமும் என்னுடைய கையிலே கிடைப்பதை விட மேலானது ஃபஜ்ரினுடைய 2 ரக்காத் சுன்னத்து தொழுகை என்று சொன்னார்கள். அப்போ ஒரு நாளினுடைய ஒரு மனிதனுடைய வெற்றியின் முதல் படி ஃபஜ்ரினுடைய 2 ரக்காத்திலே இருக்கிற சுன்னத்து தொழுகையிலே இருக்கிற. இரண்டாவது பரக்கத் இதில் இருக்கிறது, ஃபஜ்ருடைய 2 ரக்காத்திலே இருக்கிறது. மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ். சுபஹ் தொழுதுட்டு வந்துட்டீங்கன்னா அன்றைய நாள் முழுவதும் நீ எப்படி கழிக்கணும் என்பதை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கின்றார். எந்த ஆபத்தும் உங்களுக்கு வர முடியாது, மனிதனாலையும் வர முடியாது, ஏனைய ஜீவராசிகளினாலும் வர முடியாது, விபத்துக்கள் எக்ஸிடென்டாலும் வர முடியாது, காற்றில் வரக்கூடிய விஷ காற்றினாலும் வர முடியாது, தொற்று நோயும் உங்களை பீடிக்காது, பாக்டீரியாக்களும் உங்களை பீடிக்காது. ஏன்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க அல்லாஹுடைய பாதுகாப்பிலே இருக்கிறீர்கள், அல்லாஹுடைய பாதுகாப்பிலே இருக்கிறீர்கள். ஆபீஸுக்கு வருகிற போது, கடையை துறக்க வருகிற போது சுபஹ் தொழுதவண்ட கையால கடைய ஆபீஸ டோரை துறக்கிறதுக்கு நீங்க வழி செய்து கொடுங்கள், உங்களுடைய வியாபாரத்தின் பரக்கத்தை பார்ப்பீர்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே கேட்டார்கள், நபியே நாயகமே, என் வாழ்க்கையில, இந்த தொழில, இந்த வியாபாரத்துல, இந்த குடும்பத்துல பரக்கத்தை நான் காணல. துஆ ஒன்று சொல்லித்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாள் காலையிலேயும் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக வ ரஹ்மதிக, நாளாந்தம் சுபஹ்ல ஓதி வாங்க, தொழிலுக்கு போங்க, அல்லாஹுடைய ஃபضல் பரக்கத்தை பார்ப்பீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுபஹ் தொழுத மனிதன் அல்லாஹுடைய பாதுகாப்பில் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். எங்கட வாகனத்தை ஓட்டுகின்ற டிரைவர் அவர் சுபஹ் தொழுத ஒரு தொழுகையாளியாக ஏற்றி பாருங்க, எங்கட பயணம் சலாமத்துள்ளதாக, பாதுகாப்புள்ளதாக இருக்கும், சிறப்பான பயணமாக இருக்கும், நிம்மதியான பயணமாக இருக்கும். எவ்வளவு தூரம் பயணம் செய்தால் அந்த பயணத்துடைய களைப்பை நாம் அறிய மாட்டோம். மலை போல் வந்த ஆபத்துக்களை அல்லாஹ் எங்களை விட்டு பாதுகாத்திருப்பான். அது எங்கட கண்கள் அறியாது, எங்கட புத்தி அறியாது. சுபஹ் தொழுத தொழுகையாளிக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கிறது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற ஒரு கொடுங்கோலன் ஆட்சியாளன் இருந்தான். அவனுடைய ஆட்சியில தவறுகள் செய்கின்றவர்களுக்கு மக்கள் முன்னிலையிலே தண்டனை கொடுப்பது வழக்கம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன், உமர் ரலியல்லாஹுடைய பேர குழந்தை, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினுடைய ஆட்சி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு தவறு செய்த மனிதனை மக்கள் முன்னால் நின்று குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய வளமைக்காக மக்கள் முன்னால் கொண்டு வந்து அவன் நிறுத்தப்படுகிறான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற அந்த கொடுங்கோலன் மன்னன் வாளை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேர குழந்தை கையிலே கொடுத்து அவனுடைய கழுத்தை வெட்டி விட்டு வாருங்கள் என்று கொடுத்த போது அவர் வருகிறார். குற்றவாளி கூண்டிலே நிற்கின்ற மனிதனை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரன், இன்றைக்கு நீ சுபஹ் தொழுதாயா? குற்றவாளி கூண்டிலே நிற்கின்ற அந்த வாலிபன் சொன்னான், நான் சுபஹ் தொழுதேன் என்று சொன்ன போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேர குழந்தையுடைய கையிலே இருந்த வாள் நடுங்கி கீழே விழுந்து விட்டது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இந்த காட்சியை பார்த்து திகைத்து போனான். வாளை எடுத்துக்கொண்டு சென்று ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினுடைய காலடியில் அந்த வாளை போட்டுவிட்டு அவர் சொன்னார், சுபஹ் தொழுத மனிதனை பாதுகாப்பதாக அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கின்ற போது அவனுடைய உயிரை என்னால் எவ்வாறு வாங்க முடியாது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இந்த வீர சொல்லை கேட்டு அவனை மன்னித்து விட்டான். ஒரு நாளினுடைய ஆரம்பத்தை தீர்மானிப்பது, ஒரு நாளினுடைய வெற்றியை, பரக்கத்தை தீர்மானிப்பது ஃபஜ்ருடைய சுன்னத்து தொழுகை, இரண்டாவது ஃபஜ்ருடைய 2 ரக்காத் தொழுகை, மூன்றாவது அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா, என்ற உம்மத்தில் யார் யாரெல்லாம் ஏர்லி மார்னிங் எழும்பி காலையிலேயே அவர்களுடைய வேலைக்காக தொழிலுக்காக புறப்பட்டு முயற்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு யா அல்லாஹ் நீ காலையிலேயே பரக்கச் செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களையும் எங்களையும் பார்க்காம எங்களுக்காக துஆ செஞ்சிருக்கிறாங்க.
அந்த துஆவை இன்றைக்கு யார் பெற்றுக்கொண்டோம் என்று உங்களிடத்தில் நான் கேட்க விரும்புகிறேன். நேரகாலத்தோடு 10 மணிக்கு பிறகு வந்து ஆபீஸை திறக்கிறேன், 10:30 மணிக்கு பிறகு வந்து ஆபீஸை திறக்கிறேன். இது அதிகாலை நேரமா? இது பரக்கத்துக்குரிய நேரமா? சிந்தித்து பாருங்கள். யாரும் வரட்டும் அவர்களுடைய நேரத்திற்கு. இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது, இதுல இபாதத் இருக்கிறது, இதுல பரக்கத் இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது, ஹலால் இருக்கிறது. பின்பற்றுகிறோமா? எத்தனை பல தடவைகள் இந்த ஹதீஸ் எங்களை காதுக்கு வந்து போயிருக்கிறது, கேட்டு செயல்படுகிறோமா? சொல்றத சொல்லுங்க, நாங்க எங்கட வழி அல்ஹம்துலில்லாஹ் அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்க. பரக்கத்தை இழந்த சமுதாயமாக, நிம்மதியை இழந்த சமுதாயமாக, கை நிறைய சம்பாதிச்சாலும் போதாது போதாது என்ற பேராவல் கொண்ட உம்மத்தினராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளே, முதலாளிகளே, பொருட்களை வாங்குவதற்காக பஜாருக்கு போகக்கூடிய மக்களே, பஜாருக்கு போனீங்கன்னா, மார்க்கெட் பக்கம் போனீங்கன்னா ஒரு துஆவை முதலாவது ஓதிக்கொள்ளுங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பூமியில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான இடம் அவனுடைய மஸ்ஜித். இந்த பூமியில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப கோபம் தரக்கூடிய இடம் பஜார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷைத்தான்கள் நிறைந்து காணப்படுகின்ற இடம் பஜார். எந்த ஒரு சாலிஹான மனிதனை இலகுவான முறையிலே வழிகெடுக்கின்ற இடம் பஜார். குர்ஆனை பார்த்த கண்களை அந்நிய பெண்களுடைய பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்க்க வைக்கின்ற இடம் பஜார். உண்மை பேசி வாழ்ந்த மக்களை பொய் பேச வைக்கின்ற இடம் பஜார். இலகுவாக மற்றவர்களை ஏமாற்ற செய்கின்ற, மோசடி செய்கின்ற, ஊழல் செய்கின்ற இடம் பஜார். எத்தனையோ பல நிகழ்வுகளை இந்த சமுதாயம் இந்த பஜாரில் செய்து கொண்டிருப்பதை நான் சொல்லியா நீங்கள் அறிய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான இடம் அவனுடைய மஸ்ஜித், அவனுக்கு வெறுப்பாத இடம் கடை தெருவு. அந்த பஜாருக்கு நீங்க போறதாக இருந்தா ஒரு துஆவை ஓதிக்கொண்டு போங்க. ஷைத்தானை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், உங்களுடைய ஈமானை பாதுகாப்பான், உங்களோட கண்களை அல்லாஹ் பாதுகாப்பான், உங்களோட எண்ணங்களை அல்லாஹ் அழகாக்குவான். மட்டுமல்ல, நன்மைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. பஜாருக்குள்ள நீங்க போகும்போது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ ஹய்யுன் லா யமூத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஓதிக்கொண்டு போங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 1000 நன்மைகளை எழுதுவான். வமஹா அன்க அல்ஃப அல்ஃப ஸய்யிஆ, 1000 பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். வரஃபஅ லஹு அல்ஃப அல்ஃப தரஜா, 1000 தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்தி உங்களை கண்ணியப்படுத்தி சமுதாயத்திலும் வியாபாரிகளுக்கு மத்தியிலும் வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு மத்தியிலும் உங்களை அல்லாஹ் ரெஸ்பெக்டாக கண்ணியமாக வாழ வைப்பான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இதான் நாளாந்த வாழ்க்கையை இபாதத்தாக மாற்றிக்கொள்ளுகின்ற வழிமுறை. எங்களிடத்திலே வருகின்ற வாடிக்கையாளர்கள் பொருட்களை வாங்கினால் எவ்வளவு சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு அவங்களை வழி அனுப்பி வைப்போமோ, அதே போல வந்தவர்கள் வாங்கவில்லையா, அதே சிரித்த முகத்தோடு அவர்களை சந்தோஷமாக வழி அனுப்பி வைப்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இதுதான் அந்த புன்முறுவல், இதுதான் இபாதத். எங்களோடு வேலை செய்கின்ற மாற்று மத சகோதரர்களாக எத்தனை பல மக்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதர மொழி பேசக்கூடியவர்கள், சகோதர மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளோடு நாம் பழகுகிறோம், பேசுகின்றோம், நாளாந்த வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். குடும்ப உறவினர்களைப் போல அந்நியோன்யமாக இஸ்லாத்தின் நற்பண்புகளோடு, இஸ்லாம் தந்த வரையறையை மீறாமல் அன்பாக, பாசமாக, விட்டுக் கொடுப்போடு, புரிந்துணர்வோடு, பொறுமையோடு கர்ம மாற்றுமாறு இஸ்லாம் சொல்லுகிறது. இதுதான் இபாதத். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் பல மதங்கள் தோன்றினாலும் ஒரே ஒரு மார்க்கம் இருக்கிறது, தீனுல் இஸ்லாம். அந்த தீனுல் இஸ்லாம் சொல்லி தருகிறது, ஒருவரை பார்த்து சிரியுங்கள், அது சதகா என்று சொல்லிய மார்க்கம் இந்த உலகத்தில் இஸ்லாம் மாத்திரம்தான். சிரிப்புக்கு தர்மத்தினுடைய நன்மையை தருகின்ற மார்க்கம், சதகாவுடைய நன்மையை தருகின்ற மார்க்கம் இஸ்லாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வியாபாரம் வெற்றிக்குரியதாக அமைய வேண்டும் என்றால் அல்லாஹு தஆலா பின்வருகின்ற பண்புகளை எங்களுக்கு சொல்லி தருகின்றான். ஒன்று, இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், காலையில் எழும்புனீங்களா, சுபஹு தொழுதீங்களா, அல்லாஹுடைய குர்ஆனை ஓதாம வியாபாரத்துக்கு ஆபீஸுக்கு போகாதீங்க.
உங்களோட வாயிலிருந்து அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுங்கள். அது உங்களோட நாவுக்கு இலகுத்தன்மையை உண்டாக்கும். எங்க? சக்கராத்துடைய நேரத்தில். சக்கராத்துடைய நேரம் என்பது கடல் நீர் முழுவதை குடித்தாலும் தாகம் தீராத அளவுக்கு ஒரு கடுமையான தண்ணி தாகம் வரும். சக்கராத்துடைய நேரம் ஒரு கப் கிளாஸ் அல்ல, கடல் தண்ணி முழுவதை குடித்தாலும் அவனோட தாகம் தீராது. பக்கத்தில் இருக்கிற மனைவி பிள்ளைகளுக்கிட்ட கேட்க முடியாது, நாவுல சக்தி இருக்காது, அந்த நிலை மாறிவிடும். அவன் சக்கராத்திர நிலையில் தன்னுடைய சொர்க்கத்தையும் தன்னுடைய நரகமா என்பதை அவன் பார்த்து பார்த்து போரிட்டுக் கொண்டிருக்கிற நேரம் சக்கராத்துடைய நேரம். குடும்பத்தை பார்ப்பதற்கோ மனைவி பிள்ளைகளை பற்றி யோசிப்பதற்கோ வந்திருக்கிற கடும் தாகத்தை பற்றி சிந்திப்பதற்கோ அவனுக்கு அங்கே எந்த விதமான சந்தர்ப்பமும் கொடுக்கப்பட மாட்டார். சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கின்ற மனிதன் தன்னுடைய மௌத்துக்கு பிறகு கிடைக்கின்ற இடத்தை பார்த்து அவன் சொர்க்கவாதியாக இருந்தால் சந்தோஷமாக அதை பார்த்து கொண்டிருப்பான். நரகவாதியாக இருந்தால் இப்போதே ஹயாத்தோடு இருந்து கொண்டே தன்னுடைய நரகத்தில் இருப்பதை பார்த்து பார்த்து பயந்து கொண்டிருப்பான். யாரிடத்திலும் சொல்ல முடியாது. குர்ஆனை ஓதுங்கள். எந்த நாவு அதிகமாக குர்ஆனை ஓதியதோ, எந்த நாவு உண்மை பேசியதோ, எந்த நாவு மற்றவருடைய உள்ளத்தை புண்படுத்தாமல் நல்ல வார்த்தைகளை பேசி மக்களோடு கனிவாக பழகியதோ, சக்கராத்துடைய நேரத்தில் கலிமாவை சொல்லுகின்ற போது அந்த கலிமாவை சொல்லுவதற்காக அல்லாஹ் அந்த நாவை இலகுபடுத்தி கொடுப்பான். அல்லாஹ் சொன்னான், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ். வெற்றியான சக்சஸான பிசினஸ் மேன்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? யத்லூன கிதாபல்லாஹ், காலையில குர்ஆனை ஓதுவாங்க. இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. யார் ஒருவர் அதிகாலை பொழுது ஃபஜ்ருடைய நேரத்தில் குர்ஆனை ஓதுகிறாரோ, நாளை மஹ்ஷர் மைதானத்தில் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அந்த நாளில் அந்த ஓதிய குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் அவருக்காக சாட்சி சொல்லும், ஷாஹிதாக வந்து நிற்கும் என்று அல்லாஹ்வே சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய வார்த்தை எந்த அளவுக்கு உண்மையான குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். குர்ஆன் ஓதுவதற்கு ஒரு சூட்டபிளான ஒரு பொருத்தமான நேரம் என்ன நேரம்? இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. ஃபஜ்ருடைய நேரத்தில் ஓதுங்கள் என்று சொல்லுகிறான். ஒரு நாளினுடைய வெற்றி ஃபஜ்ர்ல குர்ஆன் ஓதுவதிலே இருக்கிறது. இரண்டாவது ஒரு நாளினுடைய வெற்றி வ அகாமுஸ் ஸலாத், கரெக்டா நேரத்துக்கு தொழுது கொள்ளுங்கள். எங்கிருந்தாலும் சரி, தொழுகைக்குரிய நேரம் வருகிறதா, ஹய்யா அலஸ் ஸலா, தொழுகைக்காக வாங்கன்னு கூப்பிடுகிற போது வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 15 நிமிடம் அல்லாஹ்வுக்காக நிறுத்தி வைப்போம். எங்களுக்கான ரிஸ்க் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கும் எங்களோட வாசல்ல. எங்களுக்கு அழக்கல்லையா, தொழுகைக்கு வராம இருந்தால் திறந்து வச்சு கொண்டிருந்தாலும் அது வந்து சேரவே சேராது. வ அகாமுஸ் ஸலாத், தொழுகை கரெக்டா தொழுது கொள்ளுங்கள். வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும், ஒவ்வொரு நாளும் நீங்க சதக்கா செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம் முன்னோர்களான நல்லோர்கள் இருந்தாங்க, நல்ல மக்கள். அவங்க எப்போதும் தங்களுடைய பர்ஸ்ல சைட் பாக்கெட்ல சில மணிகளை வைக்க மாட்டாங்க, முன் பாக்கெட்ல வச்சு கொள்ளுவாங்க. சில நோட்டுகளை வச்சு கொள்ளுவாங்க. ஏன்னா காண்ற இடத்துல இலகுவாக ஒருவருக்கு சதக்கா கொடுப்பதற்கு கையை போட்டு எடுத்து கொடுக்க இலகுவாக. நாளாந்தம் சதக்கா, நாளாந்தம் சதக்கா, எல்லா ஆபத்துக்களிலும் பாதுகாப்பை அல்லாஹ் தருகின்ற ஒரு வழி சதக்கா. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ, எவ்வளவு இன்கம் வருதோ அந்த அளவுக்கு சதக்கா கொடுக்க வேண்டும். 1 லட்சம் சம்பாதிச்ச இடத்துல 20 ரூபாய் கொடுக்கிறதல்ல சதக்கா. ஒரு 1000 ரூபாய் தொழில ஒரு நாட்டாமியான வேலை செய்த ஒரு மனிதர் ஒரு 1000 ரூபாயை கூலியாக வாங்கி கொண்டு செல்லுகிறார் என்றால் அவருக்கு ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய் சதக்காவுடைய கணக்கு மிகச் சரியானது. எங்களோட வருமானம் எந்த அளவுக்கு இருக்கிறது அந்த அளவுக்கு எங்களுடைய சதக்கா அமைய வேண்டும், அந்த அளவுக்கு அந்த அமௌண்ட் அமைய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் கொடுத்தும் சோதிப்பேன் எடுத்தும் சோதிப்பேன். அந்த சோதனை எந்த வழியில் வருகிறது என்பது நமக்கு தெரியாது. நாளாந்தம் சதக்கா செய்யுங்கள், நாளாந்தம் அந்த சதக்காவை செய்யுங்கள். 3வது பண்பை அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு 4வதாக அல்லாஹ் சொன்னான், இந்த 3 பண்புகளும் ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்குமையாக இருந்தால் அவருக்கு வறுமை வராது, ஏழ்மை வராது. தன்னுடைய தேவை மற்றவிடத்தில் சொல்லி உதவி பெறுகின்ற நிலையிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். கடனாளியாக வாழ மாட்டார், கடன் அவருக்கு வராது என்று சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வறுமை வந்தா கஷ்டம், அதுக்கு பிறகு கடன் வாங்க வேண்டிய தேவை ஏற்படும். இந்த வறுமை எதனால் வருகிறது? சுபகு தொழாம படுத்தா வறுமை வரும்.
2 நேரங்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்தினார்கள். ஒன்று, மகரீபுக்கு பின்னால தூங்காதீங்க, அது அல்லாஹ்வுக்கு வெறுப்பானது என்று சொன்னாங்க. இஷாவுக்கு பின்னால சும்மா பேசி பேசி இருக்காதீங்க, நேர காலத்தோட தூங்குங்க. இஷாவுக்கு பின்னால பயனில்லாத பிரயோஜனம் இல்லாம பேசி பேசி இருக்கிறதும் அல்லது மொபைல் போன்றவைகளை பார்த்து கொண்டிருக்கிறதும் டிவி பார்த்து கொண்டு நேரத்தை கழித்து கொண்டிருப்பதும் அல்லாஹ்வுக்கு வெறுப்பானது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபஜ்ருடைய நேரத்தில் யாரால் எழும்ப முடியும்? நேர காலத்தோடு இஷாவுடைய தொழுகையை தொழுதிட்டு உள்ள உணவை உண்டுட்டு நேர காலத்தோடு யார் படுத்துறங்குகிறார்களோ அவர்களா இலகுவாக ஃபஜ்ருக்கு எழுந்து அந்த காரியத்தை அந்த நாளை ஆரம்பிக்க முடியும். நேர காலத்தோடு தூங்குங்கள், இது ஒரு இபாதத் என்று சொல்லிய மார்க்கம் இஸ்லாம். ஆக சுபகு தொழாமல் படுப்பது வறுமையின் முதலாவது அடையாளம். 2வது, கடமையான குளிப்பை நேரம் தாழ்த்தி தாமதமாகி குளிக்கக்கூடியவர்கள். கடமையான ஜனாபத்துடைய குளிப்பு யாருக்கு கடமையோ முடியுமான வரைக்கும் உடனே குளித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதிகாலை நேரகாலத்தோடு அந்த குளிப்பை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். கடமையான குளிப்பை தாமதிக்க தாமதிக்க வறுமையினுடைய வாசல் அவருக்காக இலகுவாக திறக்கப்படும். 3வது, இஸ்ராஃப், வீண் விரயம். வீண் விரயம் என்பது சாப்பாட்டை பேலன்ஸ் பண்ணி கான்கள்ல கொட்டுறது மட்டுமல்ல, மிஞ்சின சாப்பாட்டை நாங்களும் சாப்பிடாம தேவையுள்ள மக்களுக்கு கொடுக்காம ஃப்ரிட்ஜில் அடுக்கி வைக்கிறது மட்டுமல்ல, சாப்பாட்டில மட்டுமல்ல, இஸ்ராஃப் நாங்க உடுத்துற உடுப்புல கூட இருக்குதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் நபிகளாருக்கு முன்னால் அழகாக உடுத்து வந்து நின்றார்கள். ரொம்ப அழகாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், உமர், புதிய உடுப்பா உடுத்திருக்கிறீங்க? இல்ல யா ரசூலல்லாஹ். قال لا بل غسيل. இது நான் வளமையா பாவிக்கிற ஆடைதான், கழுவி துவைத்து பாவித்திருக்கிறேன் என்று சொன்ன போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க, ஹாதா அஹ்சன், ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இல்பஸ் ஜதீதா, உங்களுக்கு வசதி இருந்தா நல்ல புதிய ஆடைகளை உடுத்தி கொள்ளுங்க. வைஷ் ஹமீதா, புகழோட கண்ணியமாக கௌரவமாக வாழுங்க. 3வது சொன்னாங்க, வமுத் ஷஹீதா, கோழையாக மரணிக்காம இஸ்லாத்துக்கு ஏதாவது பங்களிப்பு செஞ்சுட்டு மரணிங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 விஷயத்தை சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, தேவைக்கு அதிகமாக ஆடைகளை வீட்டில் அடுக்கி வைப்பது கூட ஒரு இஸ்ராஃப், வீண் விரயம். உங்களோட வசதிக்கு ஏற்றாற் போல நல்ல ஆடைகளை வாங்கி உடுத்துகிற போது பாவிக்காமல் அடிக்கடிக்கு வைத்திருக்கின்ற ஆடைகளை அது உங்களுக்கு நீங்க வைத்துக் கொள்ளாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மேலதிகமாக இருக்கிற ஆடைகளை தேவையுள்ள மக்களுக்கு யார் கொடுத்து தர்மமாக அதை கொடுத்து உதவுகிறாரோ அல்லாஹு தஆலா நாளை கியாமத்துடைய நாளில் சுவர்க்கத்தின் பட்டாடை அவருக்கு அணிவிப்பான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக வறுமையை கொண்டு வருகின்ற விடயங்கள் பல உள்ளன. அவற்றில் ஒன்று சுபகு தொழாமல் படுத்துறங்குவது, 2வது மகரிபுக்கு பின்னால் படுப்பது, 3வது இஷாவுக்கு பின்னால் தேவைக்கில்லாமல் பேசிக்கொண்டு நேரத்தை காலத்தை கழித்துக் கொண்டிருப்பது. அடுத்த விடயம்தான் இஸ்ராஃப், வீண் விரயம் செய்வது. அடுத்த ஒரு விடயம்தான் கடமையான குளிப்பை தாமதிக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பஜாரோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு பல தகவல்களை இந்த குறுகிய நேரத்திற்குள் நான் தந்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் நாளாந்த வாழ்க்கையை இபாதத்தாக மாற்றிக் கொள்ளுகின்ற வழிமுறை. எல்லாம் வல்ல ரஹ்மான் நன்மைகள் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஈமானையும் உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.